Hi friends and வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு புவியியல் பாடம் 1 10ஆம் வகுப்பு, அதாவது இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சரியான விடையை தேர்வு செய்ய பார்க்கலாம். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3214 கிலோமீட்டர். நான் வந்துட்டு வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன், ஏன்னா ஆப்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கோசி ஆறு, இதுதான் பீகாரின் துயரம். 3 பக்கம் நீரால் சொல்லப்பட்டுள்ள பகுதி என அழைக்கப்படுவது என்னென்னா தீபகற்பம். 4 பக்கமே நீரால் இருந்துச்சுன்னா தீவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம இங்கே கேட்கல. அடுத்தது பாருங்கள், பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் இ வந்து இலங்கை, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, அதாவது ஆனைமுடி, இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்கள், பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ பாங்கூர், இதுதான் சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ பாங்கர், இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களிடையே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். அடுத்தது வந்து பொறுத்துக்கு போயிடலாம். பாருங்கள், சாங்போ என்னென்னா பிரம்மபுத்திரா, யமுனை வந்துட்டு கங்கை ஆற்றின் துணையாறு, புதிய வண்டல் படிவுகள் வந்துட்டு காதர், காட்வின், ஆஸ்டின், அதாவது கேட்டு சிகரம். இது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4 இந்தியாவின் உயர சிகரம். சோழமண்டல கடற்கரைன்னா தென்கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 1 மார்க் ரொம்ப கம்மி தான், சரியான விடை பொறுத்துக்க மட்டும்தான். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.